கும்பராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்குது? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நம்பிக்கட்டவர்களாக இருக்கிறாங்க. காலபுருஷத்தின் 11வது இடத்துக்காரர் நிறைய ரகசியத்தை தன்னுள்ளே வைத்து கொள்ளக்கூடியவர்கள். இவருக்கு விரயஸ்தானத்துக்குள்ளே வர சூரியன், அதனால் இவருக்கு செலவுகளும் நிறைய இருக்குது. அரசாங்க தொடர்பான செலவுகள் மட்டும் இல்லாமல் இவர்களுடைய செல்வாக்கை கரெக்டாக பயன்படுத்த முடியாத விஷயங்களினால் வரக்கூடிய செலவுகளும் உண்டு. 7ஆம் இடத்துக்காரரான தொழிலிலே உங்களுக்கு சரியாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாத சூழ்நிலைகள். தை வந்துடுத்து நான் புதுசாக தொழில் தொடங்குறேன் அப்படின்னு யாருன்னா யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் டெஃபர் பண்ணுங்கள். ஒரு மாதம் தள்ளி கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. வேலையை கரெக்டாக புரிந்து கொண்டோமா, லாபம்லாம் வருதான்னு இன்னொரு வாட்டி செக் பண்ணுங்கள். நல்ல பிளானரை அழகாக பார்த்துக்கிட்ட பிறகு பண்ணுங்கள் அப்படிங்கிற அட்வைஸ் உண்டு. அதுபோல் பெரிய இந்த லேண்டை விற்கிறேன், அதுக்கப்புறம் வீட்டை அந்த விற்றுட்டு புதுசாக வாங்குகிறேன், வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறேன், இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வேலை பார்க்க போகிறேன், இப்படி நிறைய பறக்கணும் பறந்துக்கிட்டே இருக்கணுன்ற அலைச்சல்களோடு இருப்போம் இல்லையா? இந்த இடங்களெல்லாம் கொஞ்சம் காஷனாக இருங்க. வில்லங்கம் இருக்கிற டாக்குமெண்ட்டை டெஃபினட்டாக கைது போடாதீங்க. ஜாமீன் வேண்டவே வேண்டாம். அடுத்தவனுக்காக ஜாப்பு நீங்கள் சொல்கிறத வாயிலிருந்து வார்த்தையாக மறந்துடுங்க. உங்கள் டிக்ஷனரியிலே கிடையாது. இப்படி இருந்தீங்கன்னா சேஃபு. நீங்கள் எல்லாரையும் ஊக்குவிச்சு எல்லாரையும் கோப்பப் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்படுறவங்க, அதனால் டெஃபினட்டாக உங்களை ஏமாற்ற ஒரு கூட்டம் இருக்குது, அதுக்கிட்ட தப்பிச்சுக்கணும். இதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதம். இல்லைன்னா கொஞ்சம் சிக்கலை நம்மளை விலை கொடுத்தா மாதிரி இருக்கும். இவங்களுக்கு பரிகாரம்னா என்னது சார்? சிக்கலெல்லாம் தீரணும்னா ஆஞ்சநேயர் பெருமான் தான் வேணும். எவ்வளவு தூரம் ஆஞ்சநேயர் உபாசனை பண்ணுறது, ஹனுமத் சாலிசா அப்படின்னு சொல்லுவோம், அந்த 40 பாட்டு இருக்கும், அதை சொல்கிறது. இல்லைன்னா இருக்கவே இருக்குது. வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று 11 தடவை ஆஞ்சநேயரை சுற்றி வணங்கி எனக்கு அனைத்து விதமான கஷ்டங்களிலும் நிவர்த்தி தா. ஏன்னா இந்த 12ஆம் இடம்னு சொன்னாலே வெளிநாட்டு தொடர்பில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். நிறைய அன்பர்களுக்கு இந்த ஜாப் சுவிட்ச் ஓவர் இல்லை பெஞ்சில் உட்கார்றது அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதுலேருந்து இவங்களை விடுபடுறதுக்கு இந்த ஆஞ்சநேயர் போட உபாயம் வேறு யாருமே கிடையாது. அதனால் இது கரெக்டாக இருக்கும்.